தேங்காய் துண்டுகள். டாக்டர் மூவ. மாலை நேரத்தில் குடித்துவிட்டு சாலை ஓரத்தில் விழுந்து கிடப்பவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இது என்ன கொடுமை! பகல் 1 மணிக்கு நல்ல வெயிலில் தார் வெந்து உருகும் வெப்பத்தில் இந்த சாலை ஓரத்தில் இப்படி ஒருவன் விழுந்து கிடக்கிறானே என்று எண்ணிக்கொண்டே அந்த மாரியம்மன் கோயிலை அணுகி நடந்து போய்க் கொண்டிருந்தேன். வெளியூர்களில் சாராய கடைகளை மூடிவிட்ட பிறகு அங்கே உள்ள குடிகாரர் சிலர் அடிக்கடி சென்னைக்கு புறப்பட்டு வந்து ஏதோ வேலை இருப்பது போல் நகரத்தை சுற்றி திரிந்து ஆசை தீர குடித்து மயங்கியிருந்து பிறகு ஊருக்கு திரும்புவது எனக்கு நன்றாக தெரியும். எங்கள் ஊரிலிருந்தே பலர் அப்படி புறப்பட்டு வந்து சென்னையில் குடித்துவிட்டு போவது தெரியும். ஒருமுறை வீட்டுக்கு வந்த என்னை பார்த்துவிட்டு பல வேலைகள் இருப்பதாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். உணவுக்கு ஒரு வேளையாவது வருமாறு அழைத்தாலும் வருவதில்லை. அவர்களுக்கு விருப்பமான விருந்து கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் கிடைக்கும்போது வெந்த அரிசி சோற்றை தேடியா வந்து காத்திருப்பார்கள். நாட்டுப்புறத்தில் மூளை முடுக்குகளில் காய்ச்சும் திருட்டு சாராயம் போதாது என்று இந்த கடைச்சரக்கை நாடி வருகிறவர்கள் அதையும் விட்டு நல்ல அரிசி சோற்றையும் பொருட்படுத்தாமல் இந்த பங்கீட்டு அரிசி சோற்றை ஈரத்தோடு நெடுநாள் இருந்து கெட்டு அழுகி பல நேரம் பெற்று விளங்கும் அரிசியால் சமைத்த சோற்றையா நாடி வருவார்கள் என்று நானும் வற்புறுத்தாமல் விட்டு விடுவேன். ஆனால் மின்சார வண்டி வரும் வேளையில் தண்டவாள பாலத்தின் மேல் நடந்து வண்டியிலே அகப்பட்டு கொண்டு மடிந்த 2 பிணங்களை ஒரு நாள் காண நேர்ந்தது. அவர்களுக்கு முன்னே நடந்து வந்த சிலர் அவர்களை குடிகாரர் என்று அறிந்து அங்கே நடந்து போக வேண்டாம் என்று சொல்லி தடுத்தும் கேட்கவில்லையாம். அந்த குடிவரியில் தள்ளாடி நடந்து மின்சார வண்டிக்கு பலியானவர்களே என்று அன்று என் நெஞ்சம் மிக வருந்திய போது போக்குவரத்து மிகுந்த சென்னையில்தான் சாராய கடைகளை முதலில் மூட வேண்டும் என்று உணர்ந்தேன். இந்த மாரியம்மன் கோயில் அருகே சாலை ஓரத்தலில் பகல் 1 மணி வெயிலில் படுத்து சுருண்டிருந்த உடம்பை கண்டபோதும் இந்த எண்ணமே உண்டானது. நடுப்பகலிலே இப்படி குடிக்கிறவன் பொழுது போனால் எவ்வளோ குடிப்பான் என்று சிறிது வெறுப்போடு எண்ணிக்கொண்டே நடந்தேன். அவனை பார்த்து கொண்டே இளைஞர் இருவர் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன நிலைமை என்று தான் பார்க்கலாமே என்று நானும் அவர்கள் இருந்த பக்கமாக நடந்து சென்றேன். குடிகாரனா என்று அவர்களை பார்த்து கேட்டேன். இல்லைங்க என்றார் அவர். வேறென்ன, காக்காய் வலிப்பா என்றேன். அதுவும் இல்லைங்க. காக்காய் வலிப்பாக இருந்தால் இப்படி மூச்சு பேச்சு இல்லாமல் சும்மா விழுந்து கிடப்பானா என்றார் மற்றொருவர். அவனுக்கு வயது 20 இருக்கலாம். நல்ல கட்டான உடல் இருந்தது. ஆனால் அழுக்கேறிய ஆடையும் வாடிய முகம் கண்டபோது வேறு நோயாக இருக்க முடியுமா என்று எண்ணி பார்த்தேன். தீய வழியில் நடந்து பெற்ற விபசார நோயாக மேகமுதலி நோயாக இருந்து உயிருக்கே விளைவிக்கும் அளவுக்கு முற்றியிருக்கலாம் என்றும் இந்த காலத்து இளைஞர்கள் மிகவும் கெட்டுப்போனவர்கள் என்று எண்ணினேன். சரி, கர்மவினை நாம் என்ன செய்ய முடியும் என்று ஒரு வகை வெறுப்போடு நடக்கத் தொடங்கினேன். அதற்குள் யாரோ தண்ணீர் கொண்டு வந்து முகத்தில் தெளிக்கவே அவன் வேலா வேலா என்ற ஆழ்ந்த குரலில் 2 முறை சொன்னான். இதை கேட்டதும் காலெடுத்து சில அடி தொலைவு நடந்து சென்ற நான் அந்த இடத்திலேயே நின்றேன். அப்போது அந்த இடத்தில் என்னை போல் வழிப்போக்கர் ஒருவர் எட்டி பார்த்து, இது என்ன ஐயா பாசாங்கு, வெறும் பாசாங்கு, வாய் திறந்து வேலா வேலா என்று கடவுள் பெயரை சொல்கிறானே, நான் இந்த மாதிரி பாசாங்கு பிச்சைக்காரர்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். நேற்று குழந்தை பெற்றுவிட்டு இன்றைக்கு 10 மாத கர்ப்பவதி போல் பாசாங்கு செய்து பிச்சை கேட்பதை பார்த்ததில்லையா என்றார். உடனே அங்கிருந்த மற்றவர், இதுதான் ஐயா பட்டணம், போகிறவர்கள் போகக்கூடாதா? எட்டி பார்த்தவுடன் பாசாங்கு தெரிந்து விடுமா? அவரவர்கள் வயிற்றுக்கு இல்லாமல் பட்னியால் செத்தால் தெரியும் என்றார். பட்னி என்ற சொல்லை கேட்டவுடன் எனக்கு இரக்கம் தோன்றியது. ஏதாவது வாங்கி தர சொல்லலாம் என்று சட்டப்பையில் கையிட்டு காசு எடுத்தேன். அதற்குள் ஒருவர் கல்லூரி மாணவன் என்று அப்பால் தெரிந்து கொண்டேன். ஒரு கையில் காப்பியும் மற்றொரு கையில் 2 வாழைப்பழம் கொண்டு வருவதை கண்டேன். என்ன நடக்கிறது, பொறுத்துதான் பார்ப்போம் என்று திரும்பி வந்து எட்டி பார்த்தேன். அதற்குள் அவனை சுற்றி 10 பேருக்கு மேல் நின்று கொண்டிருந்தார்கள். காப்பி குடிக்க சொல்லுவதற்கு அவனை அசைத்து பார்த்தார்கள், கூப்பிட்டு பார்த்தார்கள். ஒவ்வொரு வேளையிலும் மெல்லிய குரலில் ஏதோ வெளிவந்தது. ஆனால் கண் திறக்கவில்லை. தண்ணீரும் கைமாக நின்ற ஒரு ஆள் மறுபடியும் அவன் முகத்தில் தண்ணீரை தெளித்து வாயை திறந்து கொஞ்சம் தண்ணீர் உள்ளே விட்டார்.
மெல்ல கண் திறந்து பார்க்கும் காட்சியை கண்டோம். உடனே ஒரு மாணவர் எழுப்பி உட்கார வைத்தார். இன்னொருவர் கையில் இருந்த காப்பியை நீட்டினார். அந்த காப்பியை கண்டதும் மயக்கத்தில் இருந்த அவருடைய கைகள் ஒரே ஆவலாக அந்த காப்பி கோவலை இழுத்து வாயில் வைத்து கொண்டான். சூடு சூடு, பார்த்து பார்த்து என்று எதிரில் இருந்தவர் சொல்வதற்குள் காப்பி முழுவதும் எப்படியோ வாயினுள் சென்று விட்டது. இப்போது அவன் கண்களில் புலப்பட்ட ஆவலையும் வேட்கையும் நான் எப்போதுமே கண்டதில்லை. அந்த கண்கள் காப்பியும் கோழியும் சேர்த்து வாய்க்கும் கொடுக்காமல் தாங்களே விழுங்கி விடுவன போல் அந்த பார்வை இருந்தது. உடனே அவனுடைய முகத்தில் வாட்டம் இருந்தாலும் துன்பம் இல்லை, களைப்பு இருந்தாலும் பசி கொடுமை இல்லை. இப்போது பல்லை இழுத்து கொண்டு தலையை தொங்க விட்டு கொண்டு சாய்ந்து சாய்ந்து ஏதோ சொன்னான். யார் காதிலும் அந்த சொற்கள் கேட்கவில்லை. தரையில் சாய்ந்து விட விரும்பினான். வேண்டாம் என்று தடுத்து ஒருவர் மாரியம்மன் கோயில் சுவர் பக்கமாக நகர சொல்லி அந்த சுவரில் சாயச் செய்தார். அதற்குள் இன்னொருவர் மற்றொரு குவளை காப்பியும் ரொட்டி துண்டும் வாங்கி வந்து நீட்டினார். அவனுடைய பசுக்கொடுமைகள் உடனே அவைகளும் மறைந்தன. வாழைப்பழங்களும் உடனே மறைந்தன. அப்பாடா என்று அயர்ந்து சாய்ந்து சுற்றி பார்த்து மருண்டு கண்ணீர் விட்டான். எல்லோருக்கும் இரக்கம் மிகுந்து விட்டது. எந்த ஊர் அப்பா என்றார் ஒருவர். மதுரை என்றான் சிறு தெளிவான குரலில். எங்கே வந்தாய்? பிழைக்கத்தான் ஐயா, என் கதி. போகட்டும், என்ன உடம்புக்கு? 5 நாளாச்சு ஐயா என்று சொல்லி வயிறை அடித்து கொண்டு கண்ணீர் கலங்கினான். உடனே கூட்டம் மெல்ல மெல்ல களையத் தொடங்கியது. 4 பேர்கள் நின்றார்கள். எழுந்து நடக்க முடியுமா என்று கேட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்கள் சுவாமி என்று கெஞ்சும் குரலில் முகத்தை வியர்வையை தொடைத்து கால்களை நீட்டிக்கொண்டும் மடக்கி கொண்டும் இருந்தான். பிறகு அங்கிருந்து சிலரும் மெல்ல நகர்ந்தார்கள். காப்பி கொடுத்த மாணவர் மட்டுமே அங்கே நின்று கொண்டிருந்தார். பக்கத்தில் இருந்த கல்லூரி மணி அடித்தது. அந்த மணி ஒலியை கேட்டதும் அவருக்கு திரும்பி திரும்பி பார்த்தார். இறுதியில் அவரும் புறப்பட்டு போகவே நான் மட்டும் அங்கே நின்றேன். அந்த இளைஞனுடைய உண்மையான நிலைமையை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏதோ ஒரு வகை வேட்கை என் மனத்தில் இருந்து தூண்டியது. அதனால்தான் நான் புறப்பட முடியாமல் அங்கே நின்றுவிட்டேன். எழ முடியுமா என்று மறுபடியும் அவனை கேட்டேன். உடம்பு அசதியாக இருக்கிறது சாமி என்றான். வீடு வரைக்கும் வந்தால் வயிறார சாப்பிட்டு விட்டு வரலாம் என்று அழைத்தேன். வீடு எங்கே சொல்லுங்கள், கொஞ்சம் களைப்பு தீர்ந்தும் நானே வருவேன் என்றான். இவ்வளவு களைப்பு ஏற்பட்ட பிறகு நீ ஏன் இந்த வழியில் நடந்து வர வேண்டும்? அதுவும் நடுப்பகல் வெயில், இப்படி தார் சேடலில் நடந்து வரலாமா என்றேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இந்த மாரியம்மனுக்கு எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும் என்று தலையாடி கொண்டே வந்தேனுங்க என்று சொல்லிவிட்டு அமைதியானான். பிறகு கண்ணீர் கலங்கி தன் அழுக்கு ஆடைகளால் கண்களை துடைத்து கொண்டாள். ஏதோ உண்மை காரணம் இருக்க வேண்டும் என்றும் நானும் பொறுத்திருந்தேன். ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு நான் பிழைக்க மாட்டேனுங்க என்று அழுதான். என்னால் ஆனவர்கள் தேர்தல் கூறினேன். சொந்தவர்கள் சாகாமல் இப்படி பட்டணத்தில் சாக வேண்டுமா என்று மிம்மி சொன்னான். அதனால்தான் இந்த கோயிலுக்கு வந்து உயிரை விடலாம் என்று வந்தேன் என்று கலங்கி சொன்னான். நீ தான் திக்கற்றவன் ஆச்சு, உனக்கு எங்கே இருந்தால் என்ன, இந்த கோயில் மேல் பக்தி என்ன என்று மெல்ல கேட்டேன். பக்தி இல்லை சாமி, என்னோட வந்தவன் எங்கள் ஊரான் இங்கே அடிக்கடி வந்து தேங்காய் படம் வைத்து பூசை செய்துவிட்டு போவது வழக்கம். அவன் வருவான், சாகும்போது அவனாவது பக்கத்தில் இருந்து பார்த்து கொள்வான் என்று தான் இங்கு வந்தேன். இதை கேட்டதும் இன்னும் பெரிய கதைகள் இருக்கும் என்று நம்பி பேச்சை நிறுத்தி எழுந்து வீட்டுக்கு வருமாறு சொன்னேன். மெல்ல எழுந்தான். கால்கள் பின்னிக்கொள்ளும் நிலையில் தளர்ந்து அடி எடுத்து வைத்து நடந்து வந்தான். வழியில் ஒரு பாலத்தின் சுவரின் மேலும் ஒரு வீட்டு திணையின் மேலும் இருமுறை உட்கார்ந்து மூச்சு விட்டு எப்படியோ வீடு வந்து சேர்ந்தான். சாப்பிட்டு முடியும் வரை ஒன்றும் கேட்பதில்லை இருந்தேன். உண்ட பிறகு அவன் முகத்தில் களைப்பும் தெளிவும் கலந்து விளங்கின. திணையின் கீழே மெல்ல சாய்ந்தான். சாமி, உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம், கொஞ்ச நேரம் இங்கே படுத்திருந்து விட்டு போய்விடுவேன் என்றான். இதுதான் வாய்ப்பு என்று நானும் என் ஐயம் தீர கேட்க தொடங்கினேன். உங்கள் ஊரான் கோயிலுக்கு வருவதாக சொன்னேன். அவனுக்கு என்ன வேலை? அவன் நாள்தோறும் கோயிலுக்கு வருகிறானா என பல கேள்விகள் கேட்டேன். அவன் எப்படியாவது இரவு படுப்பதற்கு முன் ஒவ்வொரு நாளும் இந்த கோயிலுக்கு வராமல் போவதில்லை. ஒருவேளை தவறிவிட்டாலும் அவன் இருக்கும் இடத்துக்கு பக்கத்தில் உள்ள எந்த கோயிலுக்காவது போய் கும்பிட்டு விட்டு தான் படுத்துக்கொள்வான். அப்போதும் இந்த கோயில் மேல்தான் நினைவு இருக்கும் என்று கேட்டதற்கெல்லாம் விடை கூறினான். இவ்வளவு சொல்லியும் அவனுடைய தொழிலையும் பெயரையும் சொல்லாமல் மறைத்து வந்தான். அதனால் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் எனக்கு மிகுதியாச்சு. கற்பூர்த்தி கேட்டதன் பிறகு தன்னைப் போலவே கூலி வேலை செய்து பிழைப்போம் என்றும், ஆனால் தன்னைப் போல காசு கிடைக்காமல் கூலி வேலை கிடைக்காமல்
உணவு கிடைக்காமல் திண்டாடுவதே இல்லை என்றும் அவன் பெயர் வேலன் என்றும் தெரிவித்தான். பெயர் வேலன் என்று அறிந்ததும் மயங்கி விழுந்து கிடந்தபோது வேலா வேலா என்று அவன் வாய் பிதற்றியது நினைவிற்கு வந்தது. அவனுடைய நண்பனிடத்தில் அவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்ததால் உணர்விழந்த காலத்திலும் அவன் பெயரை சொல்லி குழற முடியும் என்றும், அப்படிப்பட்ட உண்மை நண்பன் நான் தவறாமல் பூஜை செய்யும் நல்ல நிலைமையில் இருக்கும்போது இவன் மட்டும் ஏன் வாட வேண்டும் என்று நான் வியந்து அமைதியானேன். அதற்குள் அந்த இளைஞன் உறக்கம் ஆட்கொள்ள வந்ததை உணர்ந்தேன். சிறிது நேரத்தில் குரட்டை விட்டு உறங்கும் நிலை அடைந்தான். நான் எழுந்து போய் என் கடமைகளை முடித்து கொண்டு திரும்பி வந்து அந்த திண்ணை மேல் சமக்காலம் இருத்து படுத்துக்கொண்டு அவனை பற்றியும் அந்த வேலனை பற்றியும் வேலன் தொழில் எதுவாக இருக்கும் என்பதை பற்றியும் எவ்வளவோ எண்ணி பார்த்தேன். உண்மை அறியாமல் மயங்கிக் கொண்டிருந்தேன். எப்படியாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துணிந்தேன். சிறிது நேரம் கழிந்தது. திடீரென்று அவன் எழுந்து உட்கார்ந்து, நீங்கள் இல்லாவிட்டால் நான் இன்றைக்கு செத்தே போயிருப்பேன். என்னோடு வந்தவன் முனிசாமி என்று ஒருவன். அப்படித்தான் பட்டணத்து மண்ணுக்கும் பலியானான் என்று பக்கத்தில் இருந்த ஒரு கல்லையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். எழுந்த ஐயங்கள் தீர்வதற்கு முன்னே இன்னொரு முனிசாமி கதையும் பூந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு, அவனுக்கு வேலனோடு வந்தானா? வேலனுக்கு பணமும் சாப்பாடும் கிடைத்த போது இந்த முனிசாமி மட்டும் ஏன் பட்னியால் சாக வேண்டும் என்று கேட்டேன். வேலன் தைரியம் எங்களுக்கு வராது. வேலன் பள்ளிக்கூடத்திலும் சில மாதம் படித்திருக்கிறான். நான் படிக்கவே இல்லை. முனிசாமி 3வது படித்து நின்று விட்டான். தவிர வேலன் செய்வதெல்லாம் முனிசாமிக்கு பிடிப்பதில்லை. அது நல்லது அல்ல, பாவம் என்று முனிசாமி அடிக்கடி சொல்லுவான். அதனால் வேலனுக்கு கோபம். அவன் முனிசாமிக்கு உதவி செய்வதே இல்லை. எனக்கு கொடுக்கும் பணத்தில் கொஞ்சம் எடுத்து வேலனுக்கு தெரியாமல் முனிசாமிக்கு கொடுப்பேன். அதையும் வாங்க மாட்டான். வேலன் கொடுத்த காசு பாவ காசு, அது எனக்கு வேண்டாம், அதை விட உயிரை விடலாம் என்று பிடிவாதமாய் வாங்க மறுத்து விடுவான். அதனால் பல நாள் பட்டினி இருக்க வேண்டி ஏற்பட்டது. ஒரு நாள் ரயிலில் வரும்போது தலை கொடுத்து விட்டான். அதுவும் எனக்கு தெரியாது. வேலன் தான் அந்த பிணத்தை பார்த்ததாக 2 நாள் கழித்து சொன்னான். எனக்காவது அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. நான் செத்தால் அழுவாரும் இல்லை. அந்த முனிசாமிக்கு அம்மா இல்லாவிட்டாலும் அப்பா இருக்கிறார். அவர் ஏழை. இருந்தாலும் கேள்விப்பட்டால் என்ன பாடுபடுவாரோ என சொல்லி பளபள என்று கண்ணீர் விட்டான். இதுதான் நல்ல சமயம் என்று நான் தேர்தல் சொல்வது போல். நீ அவசரப்பட்டு பைத்தியக்காரனைப் போல உயிரை போக்கிக் கொள்ளாதே. என்னால் ஆன உதவி செய்வேன். கடும் பசியாமக இருக்கும்போதெல்லாம் இங்கே வந்து போ. உண்மையை மறைக்காமல் என்று சொல் என்று பலமுறை கேட்டேன். யாரிடம் வெளிப்படுத்த மாட்டேன் என்றும் தீமை ஒன்றும் நேராமல் பார்த்துக்கொள்வேன் என்றும் உறுதி கூறிய பிறகே அதை பற்றி வாய் திறந்தான். அப்போதும் நீண்ட முகவரிக்கு பிறகே சொல்லத் தொடங்கினான். நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது சாமி. சொன்னால் என் உயிருக்கும் முடிவு தான். முனுசாமி எங்காவது போலீஸாரிடம் தன்னை பற்றி சொல்லி விடுவானோ என்று அவன் பல நாள் பயப்பட்டான். அதனால் முனுசாமி மேல் சந்தேகமும் கொண்டான். ஆனால் முனுசாமி மிக நல்லவன். வகையாளிக்கும் தீங்கு செய்ய மாட்டான். வேலனும் நல்லவன்தான். வேறு வழியிலே என்றுதான் இந்த தொழில் செய்கிறான். எனக்கு எதை நினைத்தாலும் பயமாக இருக்குது. ஒரு நாள் ஒரு விலையுயர்ந்த பேனாவை கொடுத்து வைத்திருக்க சொன்னான். அன்றெல்லாம் நான் வெளியே தெரியாமல் ஒரு மூலையில் முடங்கியிருந்தேன். போலீசாரை கண்டாலும் நடுக்கமாக இருந்தது. வேலன் தைரியம் வராது, யாருக்கும் சொல்லாதீர்கள் சாமி என்று சொல்லி முடித்து கெஞ்சுவது போல் என் முகத்தை பார்த்தான். மறுபடியும் உறுதி கொடுத்தேன். இங்கும் அங்கும் திரும்பி பார்த்தபடியே பேசினான். அவன் பட்டணத்துக்கு வந்து 4ஆம் நாளே ஒரு கூட்டத்தில் சேர்ந்து விட்டான். அந்த கூட்டத்தில் 500 போக்கிரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நேரமும் சைனா பாரிலிருந்து மோர் மார்க்கெட் வரையும் எங்காவது நின்று கொண்டும் திரிந்து கொண்டும் இருப்பார்கள். சில வேளைகள் பஸ் நிற்கும் இடங்கள் நிற்பார்கள். ஆட்கள் கூட்டமாக சேரும் இடங்களே அவர்கள் நடுவில் திரிந்து கொண்டிருப்பார்கள். வேலன் அவர்களோடு சேர்ந்து விட்டான். எனக்கோ முனுசாமிக்கோ அது பிடிக்கவில்லை. ஆனால் நாங்கள் கூலியும் கிடைக்காமல் பட்னி இருந்த போதெல்லாம் எங்களுக்கு காப்பி பழம் எல்லாம் வாங்கி கொடுத்து காப்பாற்றணும்னு அவன்தான். ஒரு நாள் வேலிடத்தில் 10 ரூபாய் நோட்டு 5 பார்த்தோம். யாரோ சட்டை பையில் பணப்பை மணி பர்ஸ் வைத்து கொண்டு போனதாகவும் அதை 5-6 பேரில் ஒருவன் கத்தெடுத்து இன்னொரு கையில் கொடுத்ததாகவும் அது எப்படியோ கை மாறி மாடர்ன் கஃபேயிலிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வரையிலும் வந்ததாகவும் அது வேலன் கைக்கு வந்தபோது அதிலிருந்து 5 நோட்டு எடுத்து வைத்து கொண்டதாகவும் சொன்னான். இதை கேட்டதும் முனுசாமி எங்கள் மேல் கோபத்தோடு புறப்பட்டான். வேலன் ஓடி போய் அவருடைய 2 கைகளையும் பிடித்து கொண்டு போலீசாரிடம் சொல்லாதிருக்குமாறு கெஞ்சினான்.
இனிமேலும் அந்த தொழில் செய்வதில்லை என்று வாக்குறுதி கொடுக்கும்படி முனுசாமி கேட்டான். வேலன் வாக்குறுதி கொடுத்தான். ஆனால் சொன்னபடி நிற்கவில்லை. ஒரு நாள் உங்களைப் போல் ஒருவர் பணப்பை போய்விட்டதாகவும் 200 ரூபாய் எழுந்ததாகவும் அழுது கொண்டே சைனா பசார் சொன்னார். அதை கேட்டபோது முனுசாமி என்னை தனியே அழைத்து கொண்டு போய், வேலன் இப்படி பலரை அழ வைத்து பாவம் தேடிக்கொள்கிறானே என்று வேலனை நான் தனியே ஒரு நாள் உருக்கத்தோடு கேட்டேன். நான் ஒன்றும் செய்வதில்லை என்றும் மற்றவர்களுக்கு துணையாக இருந்து திருடிய பொருள் கைமாறும்படி செய்வதாகவும் சொல்லி சத்தியம் செய்தான். முனுசாமி இருந்த பிறகு நான் வேலனை ஒன்றுமே கேட்பதில்லை. எப்படியாவது போகட்டும் என்று விட்டுவிட்டேன். ஆனால் நான் பட்டினி இருந்ததை பற்றியும் வருத்தப்படவில்லை. 5 நாளாக அவனை பார்க்கவில்லை. இந்த கோயிலுக்கும் அவன் 5 நாளாக வரவில்லை. வந்திருந்தால் எனக்கு தெரியும். கிழக்கு இரவானத்து மூலையில் கல் சந்தில் தேங்காய் கொஞ்சமாவது வைக்காமல் போக மாட்டான். 5 நாளாக அங்கே தேங்காயும் இல்லை. சைனா பசாரிலும் மூர் மார்க்கெட்லையும் தேடினேன். எங்கும் கிடைக்கவில்லை. என்னாலும் நடக்க முடியாத போதுதான் இந்த கோயிலிருந்து உயிரை விட வந்தேன். இரவில் நேரம் கழித்து வந்தால் பார்க்க முடியும் என்று வந்தேன். கையில் காசு அகப்படாத காரணத்தால் தேங்காய் வாங்க முடியாமல் போனதோ, அல்லது கூட்டாளர்கள் துரத்தி விட்டார்களோ, அல்லது போலீசார் பிடித்து சிறையில் வைத்து விட்டார்களோ என்ன ஆனானோ ஒன்றும் தெரியவில்லை. என் மனத்தில் ஒரே கவலையாக இருக்கிறது. தூங்கிக் கொண்டே இருந்தேன். அதை நினைத்துதான் திடுக்கிட்டு எழுந்தேன். என்றைக்கும் ஆபத்து பிக் பாக்கெட் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவன் எழுந்து என் 2 கால்களையும் பிடித்துக்கொண்டு, சாமி சொல்லிவிடார்கள் என்று கண்ணீர் விட்டு கெஞ்சினான். மறுபடியும் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்குள் போதும் என்று ஆகிவிட்டது. கொஞ்ச நேரம் எதையோ உற்று பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவனே என்னை பார்த்து, ஒரு முறை போலீசாரிடம் என்னை கொண்டு போய் சேர்த்து 2 நாள் சிறையில் இருக்கும்படியாகவும் 3ஆம் நாள் வெளியே அழைத்து வந்து விடுவதாகவும் உறுதியாக சொன்னான். ஒரு குற்றம் செய்யாத நான் அவனுக்காக சிறையில் அடைப்பட்டு இருந்தேன். ஆனால் நான் சொன்ன சொல் தவறாமல் அவன் 3ஆம் நாள் வந்து என்னை அழைத்து கொண்டு போனான். போலீசார் யாரும் அவனுக்கு பகையாளி அல்ல. நாள்தோறும் நிறைய பணம் வைத்திருக்கிறப்படில் அவனிடம் எல்லோரும் அன்பாக பழகிறார்கள். ஆனால் முனுசாமி நானும் நடப்பதற்கு கூட பயந்தோம். அப்படி இருந்தும் எங்களை எல்லாரும் மிரட்டினார்கள். வேலனும் உங்களைப் போல் வெள்ளையேறு என்று மடிப்பு வெட்டி மடிப்பு சொக்காயும் சில வேளைகளில் கோட்டும் போட்டுக்கொண்டு திரிவான். சில நாட்களில் கடைகளில் வாடகைக்கு டவுசர் வாங்கி நல்ல செருப்பு போட்டுக்கொண்டு திரிவான். இவ்வளவு தைரியம் இருந்தும் 5 நாளாக வரவில்லையே, கண்ணில் படவில்லையே என்பதை நினைக்கும்போது வயிறு பகீர் என்கிறது. எங்காவது ஆஸ்பத்திரியில் இருக்கிறானோ அல்லது சிறையில் இருக்கிறானோ தெரியவில்லை. நான் நோயாளியாக இருந்தாலும் அவன் பார்த்து கொள்வான், சிறையில் இருந்தாலும் அவன் வந்து விடுவான் என்று வந்து விடுதலை செய்து கொண்டு போவான். அவனிடம் பணம் இருக்கிறது. நான் அவனை எங்கே தேடுவது, என்ன உதவி செய்வது, எப்படி விடுதலை செய்வது, என்னிடம் பணம் ஏது என்று சொல்லி ஒரே கலக்கமாக பைத்தியம் பிடித்தவன் போல் பழைய கல்லையை உற்று பார்த்து பெருமூச்சு விட்டான். அதற்குள் ஒருவர் என்னை தேடிக்கொண்டு வீட்டை நோக்கி உள்ளே வந்து, நல்ல காலம் வெளியே போய்விட்டீர்களோ என்று நம்பிக்கை இல்லாமல் வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே அணுகினார். அவரை உள்ளே அழைத்து கொண்டு சென்று பேசி கொண்டிருந்தேன். பேச்சு முடிந்ததும் வெளியே வந்து பார்த்தபோது அந்த இளைஞன் அங்கே இல்லை. எவ்வளவு உறுதி கோரியும் என்மேல் அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்று உணர்ந்தேன். போனதும் நன்மைக்கு, நமக்கேன் இந்த தொல்லை என்று நானும் அமைதியடைந்தேன். இது நடந்து 2 வாரம் கழித்து ஒரு நாள் மாலையில் நல்ல நிலவழியில் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். வழியில் அந்த மாரியன் கோயில் கண்ட கண் என் பழைய நினைவை தோண்டியது. அங்கே ஒரு இளைஞன் விழுந்து வணங்கி கொண்டிருந்தான். எதிரே ஒரு சீப்பு வாழைப்பழம், பெரிய தேங்காய் ஒன்றும் இருந்தது. தேங்காயை விடுத்து கற்பூரம் ஏற்றன. கைகளை குவித்தபடி நெருநேரமின்றி ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு அந்த வேலை நினைவு வந்தது. இருக்காது, இவர் யாரோ உண்மையான அன்பர் என்று நடக்கவே என்ன எதற்கும் பார்த்துவிட்டு போகலாம் என்று இலைப்பார வந்தவர் போல் நடித்து கோயிலை அடுத்த திணையின் மேல் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வாழைப்பழ சீப்பை எடுத்து தெருவில் போய்கொண்டு சில பிள்ளைகளை அழைத்து ஆளுக்கு ஒன்றாக கொடுத்தான். ஒரு மூடி தேங்காயை தோண்டி ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டு சிறுவன் போய்விட்ட பிறகு மற்ற மூடியை எடுத்துக்கொண்டு கிழக்கு இரவானத்து மூலைக்கு வந்தான். அந்த கல் சந்தில் கை வைத்து எடுத்து மெல்ல வீசியிருந்தான். ஒவ்வொரு முறையும் ஒரு பெருமூச்சு விட்டது எனக்கு கேட்டது. கடைசியில் மெல்ல நகர்ந்தான். சிறிது தொலைவு நடந்தும் கைக்குட்டி எடுத்து கண்களை துடைத்து கொண்டே செல்வதை கண்டேன். என் நெஞ்சத்தில் ஏதோ துயரம் குடிகொண்டது. சிறிது நேரம் கழித்து எழுந்து அந்த கலசத்தை அணியில் கைவிட்டு பார்த்து அந்த தேங்காய் முடியை அப்படியே வைத்திருந்ததை கண்டேன். என்னை அறியாமல் என் வாய் ஐயோ என்று ஒழித்தது. அப்பால் வந்தேன். அவன் எதையோ எடுத்து வீசியிருந்தானே, அது என்ன பார்க்கலாம் என்று அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். மேகங்கள் விலகி செல்ல முன்னிலும் நன்றாய் நிலா ஒளி பிறப்பது. அந்த இடத்தில் தேங்காய் துண்டுகள் விழுந்து கிடந்தன.
வாடி கிடந்தன. எருவு மொய்த்து கிடந்தன. எடுப்பாரின்றி கிடந்தன. கண்ணீரால் நனைந்து கிடந்தன.